கிடைத்துள்ள முக்கிய செய்தி, ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலை தேசிய ஜனநாயக கூட்டணி புறக்கணிக்கிறது என்று பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறார். இது தொடர்பான முழுமையான விவரங்களோடு எமது செய்தியாளர் சாமுவேல் எபினேசர் இணைகிறார். வணக்கம் சாமுவேல், விவரங்கள் என்ன? சட்டமன்ற இடைத்தேர்தலை தற்பொழுது பாஜக ஜனநாயக கூட்டணியானது தற்போது புறக்கணிப்பதாக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறார். குறிப்பாக தற்பொழுது ஈரோடு கிழக்கு சட்டமன்ற இடைத்தேர்தலானது காங்கிரஸ் மூத்த தலைவரும் அதே போல எம்எல்ஏவுமா இருந்த EVK இளங்கோவன் அவரது மறைவுக்கு பிற்பாடு தற்பொழுது அங்கு இடைத்தேர்தலானது தற்போது நடைபெற்று வருகிறது. இந்த இடைத்தேர்தலில் திமுக தரப்பில் போட்டியிடுவதாக ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் தற்பொழுது நேற்றைய தினம் அதிமுக அந்த தேர்தலை புறக்கணிப்பதாக தனது அறிவிப்பின் மூலமாக தெரிவிக்கப்பட்டிருந்தது. அதன் பிற்பாடு தேமுதிகவும் ஈரோடு கிழக்கு சட்டமன்ற இடைத்தேர்தலை புறக்கணித்திருந்தது. அதைத் தொடர்ந்து தற்போது தேசிய ஜனநாயக கூட்டணி தற்போது இந்த தேர்தலை புறக்கணிப்பதாக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தற்போது அறிவிப்பானது வெளியிட்டிருக்கிறார். குறிப்பாக கடந்த 4 ஆண்டுகளாக தமிழகத்தில் நடைபெற்று வரும் மக்கள் விரோத ஆட்சியை பார்த்து வருகிறோம். எல்லா துறையிலும் ஊழல், சட்ட ஒழுங்கு சீர்குலைவு, வேலைவாய்ப்பு இன்மை, பெண்கள், குழந்தை, முதியவர் என அரசு அதிகாரிகள், காவல்துறையினர் என யாருக்குமே பாதுகாப்பு இல்லாத தமிழகமாக ஒரு இரண்டரை காலத்திற்கு இருட்டிட காலத்துக்கு தள்ளப்பட்டிருப்பதாக அவர் தனது அறிக்கையின் வாயிலாக தெரிவித்திருக்கிறார். இதைத் தொடர்ந்து சட்ட மாமேதை அம்பேத்கர் அவர்களுக்கு 4 அதாவது நமக்கு வழங்கிய அரசியல் சாசன சட்டத்திற்கு நேர் எதிராக செயல்பட்டு கொண்டிருக்கும் திமுக அரசு இந்த ஆட்சி பலன்களை தினந்தோறும் சந்தித்துக் கொண்டு உள்ள மக்கள் இந்த திராவிட மாடல் இல்லை என்றால் மற்றும் ஊரக தொல்லை துளித்துவிடும் எனவும் அவர் தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக இந்த ஈரோடு கிழக்கு தொகுதி நடைபெற்று வரக்கூடிய இந்த இடைத்தேர்தலில் அதாவது ஜனநாயக முறைப்படி நடக்க வேண்டும் என்று கடந்த 2023ஆம் ஆண்டு நடைபெற்ற இடைத்தேர்தலிலும் பொதுமக்களின் பட்டியல் அடைந்து அதாவது வைத்து கொடுமை செய்யப்பட்டதாகவும் அதே போல அவர் தெரிவித்திருக்கிறார். ஆளுங்கட்சி என்ற அதிகாரத்தை மமதையில் திமுக தேர்தல் விதிமுறைகளை எல்லாம் மீறி செயல்பட்டை தமது அனைவருமே அறிந்திருப்போம் என்று அவர் தனது அறிக்கையின் வாயிலாக தெரிவித்திருக்கிறார். ஆகவே வருகின்ற 2026ஆம் ஆண்டு நடைபெற இருக்கக்கூடிய பொது தேர்தலில் திமுகவை முழுமையாக அகற்றுவோம் என அவர் தனது அறிக்கையின் வாயிலாக தெரிவித்திருப்பது குறிப்பிடத்தக்கது. பத்மநாபன், முழுமையான விவரங்களுக்கு நன்றி சாமுவேல் எபினேசர்.